கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதித்தார்? பாண்டவர்களில் மற்றவர்களுக்கு ஏன் இதை செய்யவில்லை? அர்ஜுனனுக்கே இந்த சந்தேகம் ஏற்பட்டது. தத்துவ உபதேசங்களுக்கு தகுதியான பிதாமகர் பீஷ்மரிடம் ஏன் கீதை உபதேசம் சொல்லவில்லை? அவர் எதிர் முகாமில் இருந்ததால் தவிர்த்திருப்பாரோ? தருமன் வயதில் மூத்தவர், தர்ம நீதிகளை உணர்ந்தவராகவும் இருக்கையில் அவரிடம் உபதேசம் செய்வதை ஏன் கிருஷ்ணர் தவிர்த்தார்? பலசாலி மட்டுமில்லாமல் சிறந்த பக்திமானாகவும் இருந்த பீமனை ஏன் தவிர்த்தார்? இத்தகைய தன்னுடைய சந்தேகங்களை தன்னிடமே வைத்துக் கொள்ளாமல் கிருஷ்ணரிடம் வைத்தான் அர்ஜுனன். அர்ஜுனனின் கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதிலுரைத்தார். அர்ஜுனா, நீ என்னோடு நெருங்கி பழகுபவன், என் மீது தோழமை கொண்டு அன்புடன் இருப்பவன். நீ நினைப்பது போல் பிதாமகர் பீஷ்மரை அறங்கள் அனைத்தும் உணர்ந்தவராக என்னால் கருத முடியவில்லை. சாஸ்திரங்கள் உணர்வதால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சிறப்பு வந்துவிடாது. கௌரவர்கள் அதர்ம பக்கம் நின்ற போதும் பாண்டவர்களுக்கு தர்மம் வெல்ல ஆசீர்வாதம் செய்தவர். அது இரட்டை வேடம் போன்றது. எண்ணம், சொல், செயல் யாரிடம் ஒன்றாக இணைந்துள்ளதோ அவனே உத்தமன். பீஷ்மர் அப்படிப்பட்டவர் அல்ல. தர்மர் நல்லவர்தான், ஆனால் முன் யோசனை இல்லாதவர். தவறு செய்துவிட்டு பிறகு வருந்துபவர். நீதியையும் தர்மத்தையும் கடைபிடித்தாலும் தக்க நேரத்தில் தன் கடமை என்னவென்று உணர இயலவில்லை. பீமன் அளவற்ற பலசாலி, பக்திமானாக இருந்தாலும் அவனிடம் மனோபலமும் இல்லை, அறிவு பலமும் இல்லை. வீண் கோபத்தில் அவன் விளைவித்த விபரீதங்கள் ஏராளம். ஆனால் அர்ஜுனா, நீ இவர்களை போன்றவன் அல்ல. சிறந்த வீரன், அதிநுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தைகளை கற்றவன் என்றாலும் கூட முன் சிந்தனை உடையவன். அதுவே உன்னுடைய தனி சிறப்பு. உன்னை விட வயதிலும் அறிவிலும் பெரியவர்களான பலரையும் மதித்ததன் காரணமாகவே நீ என்னிடம் இப்பொழுது இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறாய். உறவினர், மதிப்பிற்குரிய பெரியவர்களை எப்படி கொல்வது? இந்த யுத்தமும் இழப்பும் தேவைதானா? அத்தனை பேரையும் இழந்து அரசாட்சியை பெறுவதால் என்ன பெருமை இருக்க முடியும் என்று கலங்கி பிச்சை எடுத்து வாழவும் நான் தயார் என்று என்னிடம் கூறினாய். பழைய விரோதங்களுக்கு பழிவாங்க நினைத்திருந்தாலும் களத்தில் புகழ்ந்த பொழுது போரே வேண்டாம் எனும் எண்ணம் உள்ளம் உன்னிடம் இருந்தது. நீதி எது, அநீதி எது என்று சிந்திக்கிறவனாகவே நீ இந்த தருணத்தில் இருந்திருக்கிறாய். நீதியின் வழியில் நடக்க அனைத்தையும் தியாகம் செய்யும் மன வலிமையும் தன்னுடைய புனிதமான கடமையை உணர்பவன் எவனோ அவனே கீதையை கேட்க தகுதியுடையவன். இதை தவிர உனக்கு நான் எந்த சிறப்பு சலுகையும் வழங்கவில்லை என்று கூறி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்வதன் காரணத்தை விளக்குகிறார்.